ஆம்ரா ஏன்னா என்ன? அமிர்தம் அப்படிங்கிறது எட்டர்னல் லைஃப், அமோர் அப்படிங்கிறது எண்ட்லெஸ் லவ். அதோட ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் தான் இந்த அமுரா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்குது இது. என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி ஏதோ நியூட்ரிஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்குப்பா, அது பண்ணாக்க டயபிட்டிஸ்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒருத்தர் சீரியஸாக எடுத்துக்கல. நீங்கள் இதில் வெறும் ஃபுட்டு மூலியமாகவே க்யூர் பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்க? தலைவலி வந்துச்சுன்னா தலைவலிக்கு நான் மாத்திரை கொடுக்குறேன், அந்த வலி மட்டும் நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏன் தலைவலி வந்துச்சு, அதை என்ன மாற்றி வச்சாக்கா அந்த உடம்பு வந்து ஹெல்த்தி ஆகும், அது ஹெல்த்தி ஆச்சுன்னா எதனால் தலைவலி நிற்கும், அந்த மாதிரி பார்த்து பண்ணுறோம். இப்போ ஒருத்தங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, அந்த டயபிட்டிஸ் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னா டிசிப்ளின்டாக இருக்கணும். டிசிப்ளின்டாக இல்லாமல் இருந்துச்சுனாக்கா திரும்ப அது வந்துடும். தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கெல்லாம் ஃபேட் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. அதனால தமிழ்நாட்டில் டயபிட்டிஸ் வரதோ பிபி வரதோ ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது தொப்பை இருந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு கடந்து போயிடுறோம். ஆனால் அது வேற டிசீஸ்க்கான காசஸாக மாறும்னு சொல்கிறீங்க. அது எங்கே ஃபேட்டை போய் ஸ்டோர் பண்ணுன்னா, இந்த ஸ்கின்னுக்கு கீழே இருக்கு பாருங்க, சப்கியூட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லுவாங்க. தோல் கீழே இருக்க இடத்துல அந்த இடத்துல தான் அந்த ஃபேட் வந்து ஸ்டோர் பண்ணும். இங்கே இருக்க இடம்லாம் எனக்கு ஃபுல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்க, அப்போ எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. அப்போ தான் அந்த வயிற்றில் வைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு வெயிட் லாஸ் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி உடம்பு தன்னை தானே க்யூர் பண்ணும்? சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல்டாக சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட் போட்டே இருப்பாங்க. அது ஏன்னு யாருக்குமே தெரியாது. சிலருக்கு வந்து கிரேவிங் வந்துட்டே இருக்கும், பசி வந்துட்டே இருக்கும், நிறுத்தவே முடியாது. இதெல்லாம் உடம்புல ஏதோ ஒன்று தப்பாக போகிறதுனால தான் வருது. அது என்ன தப்பாக போதோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணோம்னாக்கா வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸி. நேச்சுரலாக ஃபெர்டிலிட்டி எப்படி பண்ணுறதுங்கிறது சில விஷயங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நேச்சுரலாகவே வி கேன் பிரிங் பேக் த ஃபெர்டிலிட்டி. ஓவர் எக்ஸ்பென்சஸ் நம்மளால் அது வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். 2 வீலர் வச்சுருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு 10-15,000 ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்களா இஎம்ஐ கொடுக்கறதுக்காக? கார் வச்சுருந்தாங்கன்னா ஒரு 30-40,000 ரூபாய் மாதத்துக்கு செலவு பண்ணுவாங்க. ஹெல்த்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம உடம்புக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்? இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க? அந்த மாதிரியான 25,000 பேஷண்ட் வேலை பண்ணியிருப்பாங்க. ஒரே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேலைன்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம உடம்பை பற்றி கவனிக்க இல்லை யோசிக்கவே மறந்துடுறோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஓடுறதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கலைன்னா அப்போ தான் அதுக்கப்புறம் நம்ம லைஃபே ஃபுல்லாக மாத்திரை மருந்துகளாலேயே நிறைஞ்சிருது. அப்படி டயபெட்டிஸ், பிபி மாதிரியான 150க்கும் மேற்பட்ட நோய்களை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாகவே க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? ஆனால் அதை சாத்தியப்படுத்தி இருக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனமான ஆம்ரா ஏ. ஆம்ரா ஏயோட ஃபவுண்டர் மற்றும் சிஓவான சரவணன் பாலகிருஷ்ணன் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கங்க. 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஆம்ரா ஏ போய் சேர்ந்துருக்கு. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இங்கேருந்து உருவான சரவணனால ஏன் தமிழ்நாட்டு மக்களுக்கே இந்த அளவுக்கு தெரியலையே அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆச்சரியமாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்குது. அதை நாங்கள் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல ஆம்ரா ஏன்னா என்ன பண்ணுறீங்கிறத நம்ம மக்களுக்கு முதல்ல சொல்லிடலாம். அமுரா அப்படின்றதுங்க, அது பேருக்கு காரணங்க. அமுரா அப்படின்னா அமிர்தம் சொல்லியிருக்கு இல்லைங்களா, அந்த அமிர்தம் ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா அமோர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அமோர் அப்படிங்கிறது லவ், அது அமிர்தம் அப்படிங்கிறது எட்டர்னல் லைஃப், அமோர் அப்படிங்கிறது எண்ட்லெஸ் லவ். அதோட ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் தான் இந்த அமுரா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய நிறைய டிசீசஸ், டயபிட்டிஸ் ஆகட்டும், பிபி ஆகட்டும், எக்கச்சக்கமாக வெயிட் ஆகிறதாகட்டும், இல்லை அந்த நெஞ்செரிச்சல்லாம் வருது இல்லைங்களா, அது சில சமயத்தில் நிறைய பேருக்கு வயிற்றில் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாமல் மூட்டு வலி, நெஞ்சு வலி, அந்த வலி இந்த வலியெல்லாம் வந்துட்டுருக்கோம். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் லைஃப் ஸ்டைலாக இருந்தோ, இல்லை தப்பான பொருளை நம்ம சாப்பிட்றதுனாலேயோ, இல்லை தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றதுனாலேயோ வரக்கூடிய பிரச்சனைகள். அதை பார்த்து ஒரு 100 வகையான வியாதிகள் இருக்குங்க. அதெல்லாம் வந்து டேப்லெட் இல்லாமல் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கோம் இத்தனை நாளைக்குங்க. அதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே அமுராவில். மக்கள் வந்து எல்லா இடத்துலேருந்து வந்து எங்கள் வெப்சைட்டுக்கு போவாங்க, போயிட்டு அதில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணோன்னே எங்கள் ஆஃபீஸில் வந்து யாராவது கூப்பிட்டு பேசுவாங்க. பேசி அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது பார்ப்போம். அவங்களுக்கு உரிய தேவையை எங்களால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா அப்புறம் எங்கள் டாக்டரு, எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்கெல்லாம் டெய்லி அவங்களோட ஒர்க் பண்ணி என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, வைட்டமின்லாம் இது எடுத்துக்கணுமா, அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ்லாம் கொடுத்து ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அவங்க கூட ஒர்க் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த வியாதிகள்லாம்
குறைச்சி கொடுக்க பார்ப்போம் நாங்கள். அதுதான் நாங்கள் பண்ணுறோங்க. இப்போது டேப்லெட்ஸ் இல்லாமல் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது உங்ககிட்ட ஒரு பேஷண்ட்டாக வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த நாட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் க்யூர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அது வராது அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதம் உங்களால் கொடுக்க முடியுமா? லைஃப் லாங் வந்து அது சரியாகவே இருக்குமா? இல்லைனா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? 2 விதமாக நான் அதை ஆன்சர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லா நோயும் டேப்லெட் இல்லாமல் போக முடியும் அப்படின்னு நான் சொல்ல முடியாதுங்க. சிலது தான் பண்ண முடியும். நிறைய நோய்க்கு டேப்லெட் அவசியம் தேவை. இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு டிபி இருக்குது அப்படின்னா டேப்லெட் அவசியம் எடுத்து தான் ஆகணும். அது மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுனாக்கா அதில் டேப்லெட் எடுத்து தான் ஆகணும். நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டிபி பண்ணுறதுக்கோ இல்லை இந்த 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 வர வர பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நல்ல டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்கு மட்டும் மெடிக்கல் காலேஜில் அதுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுக்கறது கிடையாது. அதை மட்டும் நாங்கள் எடுத்து தனியாக பண்ணுறோம். இப்போ நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். சரி பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிங்கன்னா திரும்ப அது வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் அது நிறுத்த முடியும். திரும்ப அதே மாதிரி தப்புகள் பண்ணாங்க, அதே மாதிரி வாழ்க்கையை வந்து தே கண்டினியூ லைக் திஸ் இன் ராங் வே அப்படின்னாக்கா திரும்ப அது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒருத்தங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, அந்த டயபிட்டிஸ் நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னா டிசிப்ளின்டாக இருக்கணும். டிசிப்ளின்டாக இல்லாமல் இருந்துச்சுனாக்கா திரும்ப அது வந்துடும். இப்போது ஒரு நோய் இருக்குன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட்டில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது இருக்குது. ஹோமியோபதியாக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மெடிசன் நிறைய எடுக்கிறோம். அப்போது இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் எதில் வித்தியாசமாக தெரியுறீங்க? என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறீங்க? இவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஹோமியோ மாதிரினா பில்லட் இது மாதிரி இருக்கும், சித்தானா வந்து நம்மளுடைய இயற்கை மூலிகைகள் மூலமாகவே சரி பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் இதில் வெறும் ஃபுட்டு மூலியமாகவே க்யூர் பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? எனக்கு வந்து ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதெல்லாம் தெரியாதுங்க. அதை பற்றி நான் கமெண்ட் தெரியாத விஷயத்தை பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நாங்கள் பண்ணுறது இங்கிலீஷ் மெடிசனில் ஒரு பார்ட். இங்கிலீஷ் மெடிசனில் மெடிசன் இல்லாமல் இப்போ உடம்புல வந்து எப்படி உடம்பு வாக்கு எப்படி இருக்குது, அதில் என்ன சாப்பிட்டா செட் ஆகும், என்ன சாப்பிட்டா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய இங்கிலீஷ் மெடிசனில் நிறையா சயின்ஸ் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பண்ணி வச்ச சயின்ஸ் எல்லாம் இன்னும் டாக்டர்ஸ்க்கு வந்து சேரலை. அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நாங்களே எங்கள் டாக்டர் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் பண்ணுறது இங்கிலீஷ் மெடிசன் தான். இங்கிலீஷ் மெடிசனில் இந்த நாலேஜ் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து மருந்து இல்லாமல், மருந்து மாத்திரைகள் இல்லாமல் வைட்டமின்ஸ் மட்டுமோ இல்லை ஃபுட்டை மாற்றி வைக்கிறதுனாலையோ லைஃப் ஸ்டைலை மாற்றி வைக்கிறதுனாலையோ சில ஒரு எல்லா டிசீஸும் அதனால் கரெக்ட் பண்ணிட முடியாது. சில டிசீஸ் அந்த மாதிரி கரெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் நாங்கள் பண்ணுறோங்க. எப்படி நாங்கள் பண்ணுறோன்னா உடம்பை மொத்தமாகவே ஹெல்த்தியாக பண்ண வைக்கிறது இது. அதாவது அந்த சிம்டம் மட்டும் போகிறதுக்கு தலைவலி வந்துச்சுன்னா தலைவலிக்கு நான் மாத்திரை கொடுக்குறேன், அந்த வலி மட்டும் நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏன் தலைவலி வந்துச்சு, அதை என்ன உடம்புல கெட்டு போச்சு, அதை என்ன மாற்றி வச்சாக்கா அந்த உடம்பு வந்து ஹெல்த்தி ஆகும், அது ஹெல்த்தி ஆச்சுன்னா எதனால் தலைவலி நிற்கும், அந்த மாதிரி பார்த்து பண்ணுறோம். அந்த ரூட் காஸ் மெடிசன் சொல்லுவாங்க, அது பார்த்து பண்ணுறதுனால வி ஆர் கெட்டிங் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஓகே. இப்போது ஒரு டாக்டர் நாங்கள் பார்க்க போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து வெப்சைட்டில் பார்ப்போம், செக் பண்ணுவோம், யார் பெஸ்ட் டாக்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு கால் பண்ணுவோம், ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்கள போய் பார்ப்போம், கன்சல்டேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 6 months ஒன்ஸ் வாங்க, இல்லை 2 weeks கழிச்சு வாங்க, ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நாங்கள் உங்களை பார்க்குறோம், அமராவதியான ஒரு தெரியுது, நாங்கள் வந்து உங்களை செக் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கான கன்சல்டேஷன்ஸ்க்கு டாக்டர்ஸ் தனியாக இருக்காங்களா, எப்படி உங்களை ரீச் அவுட் பண்ணுறது, உங்களோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்குது? வெப்சைட்டில் பண்ணிட்டீங்கன்னாக்கா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து யாராவது ஒருத்தங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி எங்களுடைய எப்படி ஒர்க் ஆகும், என்ன வெப்சைட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிடணும். வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் நேம் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னாக்கா யாராவது ஒருத்தங்க திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க பார்ப்பாங்க. புரிஞ்சு பார்த்துட்டு இப்போ ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்கனாக்கா எல்லா வியாதிகளாலையும் எங்களால் அட்ரஸ் பண்ண முடியாது. எங்களால் எது பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் நாங்கள் எடுத்துப்போம். அதுக்காக அந்த ஃபஸ்ட்டு கால் நடக்குங்க. அந்த கால் முடித்ததுக்கப்புறம் முடியும் அப்படின்னாக்கா எங்களால் முடியும், இதுக்கு வந்து இவ்வளவு செலவாகும், இவ்வளவு டைம் ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் எங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம இந்த ஆஃபீஸில் வச்சு நடக்கிறோம் இல்லையா, இந்த ஆஃபீஸில் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களோட கனெக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை டெலிஃபோன் மூலியமாகவோ எங்கள் ஆப் ஒன்று இருக்குது, எங்கள் ஆப் மூலியமாகவோ அவங்களோட காண்டாக்ட் பண்ணி டெய்லி அவங்கள காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணுங்கிறத கைட் பண்ணி கொடுப்பாங்க. அதான் மெத்தட். அப்போது நேரில் வந்து உங்களை பார்க்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நேரில் பார்க்காம எந்தெந்த டிசீஸ் எல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். சில டிசீஸ்லாம் நேரில் பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு கை உடஞ்சிருக்குன்னா நேரில் பார்த்தா தான் முடியும், இல்லாட்டி முடியாது. இல்லை ஒருத்தங்களுக்கு வயிற்று வலிக்குது அப்படின்னாக்கா நேரில் அவங்கள பார்த்து வயிற்றை தொட்டு பார்த்தா தான் என்னால் வயிற்று வலிக்கிறதுன்னு தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஓகே. அப்போது
ஒருத்தவங்க புக் பண்ணிடுறாங்க, ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமான ப்ரொசீஜர்ஸ் இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டர் கிட்ட வந்து நீங்க பேசுனீங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே நம்ம பண்ணிக்கலாம். இவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் ஆகும். ஓகேவா? இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி அந்த பேஷண்ட்டை ஃபாலோ பண்ணுவீங்க? எந்த மாதிரி க்யூர் பண்ணுவீங்க? வாட்ஸ்அப்லேயோ இல்லை எங்களுக்கு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்லேயோ அவங்களுக்கு கொடுத்துருவோம். கொடுத்துட்டாங்கனாக்கா அவங்க எங்களோட அது வழியாக டெய்லி அவங்களோட அதில் கூகுள் மீட் பண்ணுறதோ இல்லை ஆப் மூலமாக அவங்கள ஃபோன் காலில் பேசுகிறதோ ஆப் மூலமாக அவங்களுக்கு சேட் பேசுகிறதோ அப்படி தான் தொடர்பு வச்சுருப்பாங்க. அந்த அந்த கனெக்ஷன் வந்து 24/7 இருக்குங்க. ஒரு நாளில் என்ன சமயத்தில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வேணும்னாலும் சொன்னாக்கா டாக்டர் பார்த்துப்பாங்க. இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் இருப்பாங்க. டாக்டர் கூட ஹெல்த் கோச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. டாக்டர் ஹெல்த் கோச்சு சேர்த்து எப்பப்போ ரிக்குவயர்மெண்ட் எப்பப்போ நீட் இருக்கோ அந்த நீடெல்லாம் பார்த்து அட்ரஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஓகே. அப்போது ஒரு பேஷண்ட்க்கு மினிமம் 4 to 5 மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்காக 24/7 வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஒரு டாக்டரும் ஒரு ஹெல்த் கோச்சும் இருப்பாங்க. அவங்களுக்கு சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அந்த சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 பேர் இருப்பாங்க. பட் டேரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக ஒரு டாக்டர் டச் பண்ணிட்டு ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன மருந்து எடுக்கணும், என்ன மாத்திரை மருந்து இல்லை என்ன வைட்டமின் எடுக்கணும், என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் டாக்டர் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ஏதாவது கிளைண்ட்ஸுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் எல்லாம் ஹெல்த் கோச் கிளாரிஃபை பண்ணிட்டே வந்துடுவாங்க. எனக்கு இது சாப்பாடு கிடைக்கல, எனக்கு இது சாப்பிட்டா எனக்கு தலைவலிக்குது, என்னால் இப்போ நைட் ரொம்ப பசியாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாக்க அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறது அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் அந்த ஹெல்த் கோச் பார்த்துட்டு வந்துடுவாங்க. 2 பேரும் டீமாக பண்ணுவாங்க. அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களா பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சூப்பர்வைசர். அதுக்கு இதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்கா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண முடியல, ரொம்ப அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே தே ஹேவ் அ சீனியர் சூப்பர்வைசர். எல்லோரும் வச்சுட்டு தே வில் மேனேஜ் த ஹோல் திங். எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் யார் ஸ்டார்ட் பண்ணாலும் நான் அது சம்மந்தமாக படிச்சிருந்துருக்கணும், என் ஃபீல்டில் அதில் நான் வந்து சூப்பராக ஆகணும் அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டடாக போவாங்க, அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆவாங்க. இல்லை நான் தனியாக ஆரம்பிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு பொசிஷனுக்கு போனால் போதும்னு அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுற சிலரும் இருக்காங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்புறம் எப்படி இந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க? அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்குது. இது எப்படி வந்தது? அமராய்க்கான ஐடியா எங்கேருந்து வந்தது? எனக்கு 2 பேர் கோஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு கோஃபவுண்டர் டாக்டருங்க. ஸோ அவருக்கு அந்த பேஷண்ட் மேனேஜ்மெண்ட் டீட்டெயில் எல்லாம் அவர் பார்த்துப்பார். இன்னொரு கோஃபவுண்டர் வந்து அந்த ஹெல்த் கோச்சிங் டீம்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க டீமெல்லாம் பார்த்துப்பார். இப்போ மொத்தம் வந்து எங்களுக்கு மொத்தம் 3 கஸ்டமர் ஃபேஸிங் டீம் இருக்குங்க. ஒரு நீங்கள் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும், கூப்பிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு டீம் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கவுன்சிலர் டீம் ஒரு இருக்குது. அப்புறம் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் டாக்டர் ஹெல்த் கோச் இருப்பாங்க. இந்த கவுன்சிலர் ஹெல்த் கோச்சும் ஒரு கோஃபவுண்டர் பார்த்துக்கிறாரு, டாக்டர்ஸ் வந்து இன்னொரு கோஃபவுண்டர் பார்த்துக்கிறாரு. பட் ஆரம்பித்தது அஃப்கோர்ஸ் நான் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த டீமை பில்ட் பண்ணாங்க. 100% அவங்களே பில்ட் பண்ண டீம். அதில் நான் எதுவும் இன்வால்வ் பண்ணது கிடையாது. எனக்கு வந்து 2007 எனக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு டயக்னாசிஸ் கிடச்சிதுங்க. அதே சமயத்தில் எனக்கு ஒரு 10 வயசு. அந்த சமயத்தில் என்னோடய பையன் 10 வயசு. அவன் இப்போ என் கூட பிஸ்னஸில் இருக்கான். அவனுக்கு இப்போ 30 வயசு ஆகிடுச்சு. அவன் வந்து ட்ரைக்ளிசரைட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மாத்திரை கொடுத்து எல்லாம் பண்ணால் உடம்பு கெட்டு போய்டும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி மெடிக்கல் கான்ஃபரன்சஸ்லாம் அட்டன் பண்ண ஆரம்பித்ததில் 2008 ஒரு சிங்கப்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தார். அவரை பார்த்தேன். அவர் எனக்கும் ஹெல்ப் பண்ணார். என்னுடைய டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். என்னுடைய சன்னோட ட்ரைக்ளிசரைட் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். ஸோ அவர் அந்த நியூட்ரிஷன்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணார், மருந்தெல்லாம் எதுவும் பண்ணலை. அப்போலேருந்து என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன், இது மாதிரி ஏதோ நியூட்ரிஷன் தெரப்பின்னு ஒன்று இருக்குப்பா, அது பண்ணாக்க இந்த டயபெட்டிஸ்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒருத்தர் சீரியஸாக எடுத்துக்கலங்க. அப்புறம் 2017 ஒரு 10 வருஷம் கழித்து நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் புதுசாக ஏதாவது நான் வந்து 23 வயசில் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பித்தேங்க. இன்ஜினியரிங் கன்சல்டிங் கம்பெனி ஏதோ ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். 2017 வந்து புதுசாக ஏதாவது பண்ணணும், இருக்க பிஸ்னஸ் வந்து சும்மா அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் தோணுச்சு, நமக்கு இந்த ஹெல்த் கேரில் இதை மாதிரி பண்ணலாம், நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு பல வருஷங்களாக. டாக்டர்ஸ் எல்லாம் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க, அதை பற்றி சம்மந்தம் இல்லை, நமக்கு சம்மந்தம் இல்லை, அது நடக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம பர்சனலாக பார்த்துருக்கோம், அதில் எஃபெக்டிவாக இருக்குது, இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி தான் ஆச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 2 கோஃபவுண்டர்ஸ் சேர்த்துட்டு ஐ ஸ்டார்டட். நீங்கள் அந்த நியூட்ரிஷன் ஐடியா மூலமாக வந்து இந்த சிங்கப்பூர் டாக்டர் மூலமாக வந்து அது ஓகே ஆயிருக்கு, நம்ம உடம்புக்கே வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ அதையே நம்ம ஒரு பிஸ்னஸ் மாடலாக கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஐடியா கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருந்தாலோ இல்லைனா உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதுக்காக திரும்ப படிச்சிங்களா? அது சம்மந்தமாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபார்மலாக படிக்கலைங்க, ஆனால் நிறையா
எக்கச்சக்கமாக நான் வந்து இந்த சப்ஜெக்டெல்லாம் 2001 படிக்க ஆரம்பித்தேங்க. என்னென்ன கிடைக்குதோ படிக்க ஆரம்பித்தேன். இனிஷியலாக வந்து சிம்பிளான புக்கு வந்து நம்ம அது புஸ்தக கடைகள்லாம் கிடைக்கிற புக்கு வந்து ஹெல்த்தை பற்றிலாம் நிறைய புக் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் மெடிக்கல் புக்ஸு, டாக்டருக்கு எழுந்த புக்கெல்லாம் சும்மா படிக்க ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பப்ளிஷ் டாக்டருக்கு பேப்பர்லாம் அந்த ஜேர்னலில் பேப்பர்லாம் ரிசர்ச் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு சும்மா எல்லாம் வந்து நம்ம உடம்புல இப்படி இருக்குது, இப்படி இது ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹாபிங்கிற மாதிரி ஆரம்பித்தேன். ஈவென்ச்சுவலி ஓரளவு நாலேஜ் இருக்குது. ஸோ இப்போ டாக்டர்ஸ்லாம் பேசுகிறாங்கன்னா என்ன அளவு பேசுகிறாங்க, எதுக்காக அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஐ ஹேவ் அ நாலேஜ். பட் டாக்டரை விட எனக்கு அதிகமான நாலேஜ் அப்படிங்கிறது கிடையாது. நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் சைடை நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய டாக்டர் கோஃபவுண்டர் அவர் வந்து மெடிக்கல் சைடை அவர் பார்த்துப்பாரு. ஆனால் அதுலேருந்து நீங்கள் க்யூர் ஆனதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக நீங்கள் ஸ்டடி பண்ணி இது முடியுங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பிஸ்னஸ்க்கு வந்தீங்க இல்லையா? ஆமாங்க, ஆமாம். எனக்கு அது நாலேஜ் வந்து ரொம்ப நல்லா தெரியுங்க. இல்லை 2 விதமான விஷயங்க. ஒன்று வந்து பிரெத்துன்னு ஒன்று இருக்குது, டெப்த்துன்னு ஒன்று இருக்குங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும். எனக்கு டெப்த்து கிடையாது. ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா போய் 5 வருஷம் 6 வருஷம் படிப்பாங்க, படித்து ஆயிரக்கணக்கான பேஷண்ட் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு உடம்பை பற்றி நல்லா டீப்பாக தெரியும். பிரச்சனை வந்தால் எங்கே பிரச்சனை வரும், என்ன சால்வ் ஆகணும், இது எங்கே இடிக்கும் அங்கே இடிக்கும், அந்த டெப்த்து அவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு அந்த டெப்த்து கிடையாது. எனக்கு வேண்டவும் வேண்டாம். ஏன்னா என்னுடைய ப்ரொஃபஷன் டாக்டர் கிடையாது. நான் டாக்டர் ஆகணுங்கிறது என்னுடைய விருப்பம் கிடையாது. இன்ஜினியர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். இன்ஜினியர் ஆனதுக்கப்புறம் இன்ஜினியரிங்க்கு நான் வந்து பிஸ்னஸ் நடத்தணும்னு சொல்லி என்னோடய விருப்பம் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் என்னுடைய பேஷன். மெடிசன்கிறது எனக்கு ஒரு ஹாபி. ஆனால் நிறைய விஷயம் படிப்பேங்க. சும்மா மேக்ஸ் படிச்சுட்டு இருப்பேன், ஃபிசிக்ஸ் படிப்பேன், குவாண்டம் ஃபிசிக்ஸ் படிப்பேன். அந்த மாதிரி எனக்கு என்ன படிக்க கிடைச்சாலும் படிச்சுட்டே இருப்பேன் ஏதாவது. அதில் ஒரு நாள் மெடிசன் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பிரெத் எனக்கு அதிகம். டெப்த் வந்து ஷாலோவாக இருந்தாலும் நிறைய சப்ஜெக்ட்டு சும்மா சிலர் படிச்சுட்டே இருப்பாங்கல்ல, குமுத கல்கண்டு கிடைச்சாலும் படிப்பாங்க இல்லையா, அது மாதிரி சின்ன வயசுலேருந்து 5 வயசுலேருந்து என்னென்ன கையில் கிடைக்குமோ அதெல்லாம் படிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நாலேஜ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். டெக்னாலஜியாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், அது மாதிரி இது ஒன்று. ஸோ எனக்கு என்னோடய கோஃபவுண்டருக்கு நடுவில் எப்படி நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டினா, எந்த இடத்துல சொல்யூஷன் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு லைப்ரரி போனீங்கன்னாக்கா ஒரு லைப்ரரியன் மாதிரி நான் நினச்சிங்களேன், இந்த புக்கில் இந்த கரெக்டாக ஆன்சர் இருக்கும் சொல்லி என்னால் எடுத்து கொடுக்க முடியும். ஓகே. இப்போது பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது எப்படி சாத்தியமாகும், ப்ராக்டிக்கலாக எப்படி? இப்போ எனக்கு ஒரு நோய் இருக்குங்கிறப்போ நான் ஒரு டேப்லெட் போடுறேன் அப்படின்னா அதில் அதுக்கான கெமிக்கல்ஸ் இருக்குது, அது க்யூர் பண்ணுறதுக்கானது இருக்குது. ஸோ அது போட்டோன்னே எனக்கு க்யூர் ஆகுது. இவர் எப்படிப்பா சொல்கிறாரு, அது எப்படி ஒரு ஃபுட்லேயே க்யூர்? அது பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கொஷின் வரும். ஒரு நார்மலாக இப்போ ஒரு வெயிட் லாஸ், அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா அது எப்படி உடம்பு தன்னை தானே க்யூர் பண்ணும், ஃபுட் மூலமாகவே எப்படி கிளியர் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க? உங்கள் உடம்புங்க எவ்ரி செகண்ட் தன்னை தானே க்யூர் பண்ணிட்டு தானே இருக்குது. எவ்ரி செகண்ட். இப்போ உயிர் இல்லை அப்படின்னாக்கா 1 மணி நேரத்தில் எல்லாம் பிச்சுட்டு போயிடுது இல்லைங்களா? இப்போது ஏதோ ஒன்று நடக்குது உங்கள் உடம்புல. அந்த பிச்சுட்டு போகுதுங்கிறது எங்கே பிச்சுட்டு போகுது? அதில் பக்கத்தில் இருக்க பாக்டீரியாலாம் உங்கள் உடம்பை சாப்பிட பார்த்துக்குது. அது பார்க்காம இப்போ நீங்களும் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோன்னாக்கா ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு உடம்புல. அதை க்யூர் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த பாக்டீரியா இன்றைக்கும் சுற்றி வர ஏரில் இருக்குது, உங்களை சாப்பிட பார்க்குது, உங்கள் உடம்பை பிச்சு, புரியுதுங்களா? இட் இஸ் ட்ரைங் டு டிஸ்ட்ராய் யுவர் பாடி டுடே, பட் பாடி இஸ் க்யூரிங் இட் கம்ப்ளீட்லி. நீங்கள் ஒரு உணவு எடுத்து சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த உணவில் அவ்வளவு கிருமிகள் இருக்குது. நீங்கள் அது சாப்பாடு வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணி சூடு பண்ணி அது பண்ணி இது பண்ணி சாப்பிட்டாலும் அதில் அவ்வளவு பாதகமான ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த உணவு நீங்கள் எடுத்து சாப்பிடக்குள்ளார அது உங்கள் வயிற்றுக்குள்ளார போனதுக்கப்புறம் அந்த வயிறை வந்து அதை சானிடைஸ் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், எல்லாம் பண்ணி அதில் இருக்க கிருமிகள் உங்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்காக உடம்பு அவ்வளோ வேலை பண்ணிகிட்டே இருக்குது எப்பயுமே. சில சமயத்தில் என்ன ஆகும்னா உடம்புக்கு வரக்கூடிய பாதகம் உடம்பை இவ்வளோ டிசீஸ் என்னால் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு உடம்பு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே டிசீஸ் லோடு வந்துச்சுன்னா ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். சிலருக்கு என்ன ஆகும், அந்த டிசீஸ் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக பண்ணால் அதுவே வந்து இட் கேன் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். உடம்புக்குள்ளே உங்கள் எல்லாருக்குமே உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய சக்தி உங்கள் உடம்புலேயே இருக்குது. சில சமயத்தில் அது கம்மியாக இருந்திருக்கும். கம்மியாச்சுன்னா அது சரி பண்ணி வச்சோன்னா அதுவே போதும். சில சமயத்தில் தான் அந்த மாதிரி, எல்லா சமயத்துலையும் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப கொடுமையான ஒரு நோய் இருக்குது, யாருக்கோ ஒருத்தர் கேன்சர் இருக்குனாக்கா அதை உடம்புல இருக்க சக்தியை அதை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன், அதனால் கேன்சர்லாம் போயிடுனா பண்ண முடியாது. சில சிம்பிளான விஷயம்லாம் பண்ணலாம். அதுதான் நாங்கள் பண்ணுறோம். வி மேக் ஏ பாடி ஹெல்த்தி. அதை when you make a body healthy அதுவே வந்து பார்த்துக்கும். இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு ஃபுட் ஹேபிட் தான் இப்போ நிறைய பேர் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க.
ஃபுட்டுமே வந்து ஓவராக எடுத்துக்கிறதுனாலேயே வந்து உடம்புக்கும் வந்து நிறைய இஷ்யூஸ் வர்றதா சொல்கிறாங்க. அப்படி நம்ம லைஃப் ஸ்டைலாலேயோ ஃபுட் எடுத்துக்கிறதுனாலேயோ ஒரு சில டிசீஸ் வருது அப்படிங்கிறது எந்த அளவுக்கான உண்மையாக இருக்கும்? ரொம்ப உண்மைங்க. இப்போ உங்கள் உடம்புல இருக்க ஒவ்வொரு அணு, ஒவ்வொரு முடி எல்லாமே நீங்கள் வாயில் என்றைக்கோ ஒரு நாள் போட்ட ஒரு உணவுலேருந்து பில் பண்ணக்கூடியது தாங்க. நீங்கள் சாப்பிட்ட உணவு அதுதான் இந்த முடியாக இருக்குது, அதுதான் இந்த கண்ணாக இருக்குது, அதுதான் இந்த ஸ்கின்னாக இருக்குது, தோலாக இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ வாய்க்குள்ளார போடுறது நான் தப்பாக போட்டால் இங்கே வரக்கூடிய ஸ்கின் வந்து கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது, இல்லை எப்பயுமே கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து பண்ணணும். அது ஒரு விஷயங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா, நம்ம பாரம்பரியத்தில் நம்ம உழவர்களுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு கொடுத்து வச்சுருக்கோம். ஆனால் அக்ரிகல்ச்சரில் யாருமே என்றைக்குமே இது வந்து இந்த சாப்பாடு சரவணனுக்கு கொண்டு போய் கொடுத்தா அவருக்கு உடம்புக்கு நல்லது, அச்சையாக கொண்டு போய் கொடுத்தா அவங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி யாருமே பயிர் போடுறது கிடையாது. அவங்க எப்போ பயிர் போடும்போது அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இது போட்டால் எனக்கு 3 மாதத்தில் வந்துடும், இது போட்டால் எனக்கு 2.5 மாதத்தில் வந்துடும், இந்த உரம் போட்டோன்னாக்கா எனக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கும், இந்த கரிகாய் வந்து பார்க்குறதுக்கு பளபளன்னு இருந்துச்சுனாக்கா ஈஸியாக விற்றுடலாம் அப்படிங்கிறது தான் அவங்க திங்க் பண்ணுறாங்களே ஒழிய, இந்த பளபளன்னு இருக்கிறதுல உள்ளார நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கா இல்லையான்றதை அவங்க திங்க் பண்ணுறது கிடையாது. ஸோ எல்லா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுமே அவங்கவுங்க ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க திங்க் பண்ணுறாங்களே ஒழிய, உங்களோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக யாரும் உங்கள் உடம்புக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக யாரும் திங்க் பண்ணுறது கிடையாது. அது அவங்க தப்பு கிடையாது, அது நம்மளுடைய தப்பு. நம்ம என்னைக்கு இந்த ஃபுட்டு நியூட்ரிட்டிவாக இருக்குது, இந்த ஃபுட் எனக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு நம்ம ஒரு ப்ரீமியம் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோமோ, அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் மாறிடுவாங்க. இன்றைக்கி நமக்கு வந்து அது பண்ணுறது கிடையாது. ஏன் நம்ம பண்ணுறது கிடையாது அப்படின்னா, நமக்கு அதுக்காக ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் போகிற ஒரு 4 கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னா, அந்த 4 கத்திரிக்காயில் எது நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்குது, எது நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாக இருக்குது நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எது பளபளன்னு இருக்கோ அது நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ பேசிக்லி நம்ம உடம்புல நமக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது, எது நியூட்ரிட்டிவ் வேல்யூன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம ஃபுட்டு வர்றது நியூட்ரிட்டிவ் ஃபுட்டாக கிடையாது. அதே மாதிரி இது வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. ஃபுட் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கனாக்கா அவங்களும் எது டேஸ்டியாக இருக்கோ அதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களே ஒழிய, எது நியூட்ரிட்டிவாக இருக்கோ அது ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்க சமயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஃபுட்டு உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது, ஃபார்மருக்காகவோ அவங்களுடைய ப்ராஃபிட்டுக்காகவோ இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரியோட ப்ராஃபிட்டுக்காகவோ அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி தெர் இஸ் அ மிஸ்அலைன்மெண்ட். உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைக்குதோ அது ரெண்டுத்துக்கும் தெர் இஸ் அ மிஸ்அலைன்மெண்ட்டுங்க. அந்த மிஸ்அலைன்மெண்ட்னால நிறைய பிரச்சனைகள் நிச்சயமாக வருது. அது மட்டும் இல்லாமல் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நிறைய பேரில் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கனாக்கா பெஸ்டிசைட்ஸ்லாம் தெரியும். நிறைய ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்லாம் நிறைய பிளட் டெஸ்ட், அது மாதிரிலாம் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பிளட் டெஸ்ட் இருக்குது. இன்னும் இந்தியாவில் வரல, அப்ராடில் இருக்கும். அதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய தெரியுது. எங்கள் கஸ்டமர் இந்தியாவில் இருக்க கஸ்டமரே பார்க்கும்போது அது நிறைய வருது, பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் நிறைய வருது. அது பிரச்சனைகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உணவுலேயே பார்த்திங்கனாக்கா சிலருக்கு சில உணவெல்லாம் ஒத்து வராது. இது க்ளூட்டன் இன்டாலரன்ஸ் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து வீட் சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு ஒத்து வராது. ரைஸ் இன்டாலரன்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் இன்டாலரன்ஸ் இருக்குது. நான் ரைஸ் சாப்பிட்டேனாக்கா, நிறைய ரைஸ் சாப்பிட்டேனாக்கா மூளை வேலை பண்ணாது. ஐ வில் கெட் பிரெயின் ஃபாக், ஒரு ஐ ஃபீல் வெரி ஸ்லீப்பி அண்ட் ஆல் தேட். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் அந்த பருப்பு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைய பேருக்கு இன்டாலரன்ஸ் இருக்கும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ எல்லாருக்குமே எல்லா ஃபுட்டும் வருங்கிறது இல்லையா. அதனால் இதெல்லாம் பார்த்து ஒழுங்காக சாப்பிட்டோம்னா அதுவே வில் இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். நம்ம 2 விஷயம் தான் நமக்கு தெரியும், சாதாரணமாக தெரியும். என்னென்னா ஃபுட்டில் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும், உண்மை. தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம், அதுவும் உண்மை. 3வது விஷயம் கார்போஹைட்ரேட் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம், அதுவும் ஓரளவு உண்மை. 4வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா சாப்பாடும் எல்லாருக்கும் ஒத்து வருங்கிறது கிடையாது. எல்லா உணவுப் பொருளும் எல்லாருக்கும் ஒத்து வருங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே ஏதாவது 1 or 2 உணவுப் பொருள் செட் ஆகாதது இருக்குது. அது என்னன்னு பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுவே ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும்.
ஓகே. இப்போ அந்த காலத்துல நம்ம பாட்டிகளா இருக்கட்டும், அவங்கலாம் சொல்றது வயிறு நெறைய சாப்பிடு, வயிறார சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனா இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும், அ ஏதாவது ஒண்ணு ப்ரிஃபர் பண்றப்போ, அ பாதி வயித்துக்கு சாப்பிட்டுக்கோங்க போதும். ஓவரா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் வந்து ஃபுல்லா சாப்பிடக்கூடாது? அது மூலமா ஏதாவது பிரச்சனைகள் வருமா? அதுதான் அந்த ஒபிசிட்டிக்கு காரணமா இருக்கா? அதுவும் ஒரு காரணங்க. நீங்கள் நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா 4 சாப்பாடுலாம் நம்ம யாரும் சாப்பிடல. நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னாக்கா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியோ 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி பார்த்துங்க. ஒரு வருஷத்தில் என்னைக்காவது ஒரு நாள் சாப்பாடு இருக்காது, பட்னியாக இருப்பீங்க, வெளியில் போவீங்க, கிடைக்காது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ நம்ம உடம்புல எப்படி இருக்குன்னாக்கா நீங்கள் சாப்பிடும்போது தேவைக்கு கொஞ்சம் அதிகமான சாப்பாடு சாப்பிட்ருவீங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அது தேவைக்கு எது தேவைக்கு அதிகமாக இருக்கோ அதை தூக்கி உடம்பு ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிடும். அந்த ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சது எப்போ பட்னியாக இருக்குது, எப்போ நமக்கு சாப்பாடு கிடைக்கலையோ, சாப்பாடு கிடைக்காத சமயத்தில் இந்த ஃபேட்டை எடுத்துகிட்டு வெளில வந்துடும். ஃபேட் எடுத்து வெளில வந்து இட் வில் யூஸ் இட். அப்படி தான் உடம்பு வந்து அமைச்சிருக்கு நேச்சர். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே பட்னிங்கிறது கிடையவே கிடையாது. எப்போ உங்களுக்கு ஃபுட்டு வேணுமோ ஃபுட்டு கிடச்சிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் ஃபேட் எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறதே கிடையாது இல்லை. ஓகே. அங்கே ஸ்டோர் பண்ணது அப்படியே ஸ்டோர் போட்டே இருக்கீங்க. திரும்ப திரும்ப அதிலே வச்சுட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் பீரோவில் வந்து பணம் வைக்கிறதுக்கு ஒரு பீரோ உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க. நீங்கள் நிறையா வந்து சம்பாதிக்கிறீங்க. பணம் கட்டுக்கட்டாக வருது. தூக்கி வச்சுட்டு எங்கே வைக்க முடியும்? ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்புறம் ஒரு சாக்கில் கட்டி வைப்பீங்க. பொலிட்டிஷியன்லாம் பண்ணுற மாதிரி இங்கே வைப்பீங்க, அங்கே வைப்பீங்க, எல்லா இடத்துலையும் வைப்பீங்க. ரைட்? வீடெல்லாம் வந்து அப்புறம் ஒரு வேர் ஹவுஸ் எடுத்தெல்லாம் போடுங்க. அதான் ஆகுது உடம்புல. ஸோ அதை எடுத்து அந்த பணத்தை நம்ம இவ்வளோ தான் நான் சம்பாதிக்கிறது செலவு பண்ணிட்டேன். மாத கடைசியில் காசு கிடையாது, எங்கேயாவது வாங்கி தான் செலவு பண்ணோம். அந்த மாதிரி தான் உடம்பு அமைச்சிருக்கு. அந்த உடம்புல கொண்டு போய் இன்றைக்கி அவ்வளோ பணம் எடுத்து கொட்டினாக்கா வைக்கிறதுக்கு இடமே இல்லை. அது வந்து ஃபேட் ஆகிடுது. அந்த ஃபேட் வந்து நிறைய பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணுது. அதான் டயபிட்டிஸ் க்ரியேட் பண்ணுது, பிபி க்ரியேட் பண்ணுது, கொலஸ்ட்ரால் தான் க்ரியேட் பண்ணுது, அது மாதிரிலாம். ஓகே. அப்போது ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்க? நல்லதுங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் தேவைக்கு அதிகமான ஃபேட்டு உடம்புல இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க என்னென்னா, தேவைக்கு அதிகமான ஃபேட்டு இருக்கிறது தப்பு. தேவையான அளவு ஃபேட் இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஃபேட் வந்து கெட்டமான ஒரு விஷயம் கிடையாது. ஃபேட் நல்ல விஷயம். தேவைக்கு அதிகமான ஃபேட்டு கெட்டது. எது தேவைக்கு அதிகமான ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் ஃபேட் வந்துச்சுன்னா தேவைக்கு அதிகமான ஃபேட்டுன்னு அர்த்தம். இங்கெல்லாம் ஃபேட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இங்கெல்லாம் இப்போ எனக்கு கையில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இருக்குது. அது தப்பு இல்லை. என்னைக்கு வயிற்றில் வந்து ஃபேட் சேர ஆரம்பிக்குதோ அன்னைக்கு வந்து தேவைக்கு அதிகமான ஃபேட் இருக்குது. ஆனால் இன்னைக்கு 90% வயிற்றில் ஃபேட் இருக்குது. ஆமாங்க. அதனால 90% ஆஃப் த பீப்புள் தேர் சிக். ஓகே. அது கொஞ்ச நாள் கழிச்சு டயபிட்டிஸ் ஆகும், அதாக ஒரு 10 வருஷம் ஆகும், 10-15 வருஷம் ஆகும். ஆனால் அது நம்ம வந்து நீங்கள் ஃபேட் வயிற்றில் இருக்குங்கப்போ அவர் ஜஸ்ட் லைக் தட் அது தொப்பை விழுந்திருக்கு அவ்வளோதான் அப்படின்னு கடந்து போயிடுறோம். ஆனால் அது வேறு டிசீஸ்க்கான காசஸாக மாறும்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம உடம்புல தேவைக்கு அதிகமான சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதை எடுத்து உடம்பு ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். என்றைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலையோ அந்த சமயத்தில் அந்த ஃபேட் எடுத்து செலவு பண்ணும். அப்படி தான் உடம்புல ஃபேட் அமைஞ்சிருக்கு. இது வந்து நல்லது, கெட்டது கிடையாது, நல்லது. அது எங்கே ஃபேட்டை போய் ஸ்டோர் பண்ணணும்னா இந்த ஸ்கின்னுக்கு கீழே இருக்குது பாருங்கள், சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. தோலுக்கு கீழே இருக்க இடத்துல அந்த இடத்துல தான் அந்த ஃபேட் வந்து ஸ்டோர் பண்ணும். ஆனால் இங்கே இருக்க இடம்லாம் எனக்கு ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. அப்போ தான் அது வயிற்றில் வைக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்போ வயிற்றில் ஃபேட் வைக்குதுன்னா, எங்கெங்கெல்லாம் ஃபேட் ஸ்டோர் பண்ணுறதுக்காக உடம்புல நல்ல ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக உடம்புல எங்கெங்கே இடம் இருக்கோ அந்த இடம்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ வேறு எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. ஃபேட் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது, வயிற்றில் வைக்கும். வயிற்றில் ஃபேட் வைக்கிற சமயத்தில் லிவர்லேயும் ஃபேட் வைக்கும். சரிங்களா? ஃபேட்டி லிவர் ஆகும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஃபேட்டு பிளட்லேயும் இருக்கிறது வாய்ப்புண்டு, கொலஸ்ட்ரால் ஆகிடும் அது. சரிங்களா? அந்த பிளட்டில் கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னா கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு அது பிபி ஆகலாம், கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு அது வந்து இதாகலாம், டயபிட்டிஸ் ஆகலாம். டயபிட்டிஸுங்கிறது என்னென்னா, சாப்பிட்ட பொருள் வந்து சாதாரணமாக நம்ம மாவு சத்து சாப்பிட்றோன்னா அது உடம்புக்குள்ளார போய் அது பிரித்து அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து ஃபஸ்ட்டு எரிச்சிடணும், எனர்ஜிக்கு செலவு பண்ணணும். செலவு பண்ண முடியல, எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா அந்த மாவுச்சத்தை வந்து ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணும், கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இடம் இல்லை உடம்புல அப்படின்னா அந்த மாவுச்சத்து பிளட்லேயே இருக்கும், அந்த குளுக்கோஸ் பிளட்லேயே இருக்கும். அதான் டயபிட்டிஸ் சொல்கிறீங்க. சரிங்களா? அந்த ஃபேட்டு போய் ஃபில்லப் ஆடுறதுனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதுதான் ரொம்ப சிம்பிளான விஷயங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்பெஷலாக தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நமக்கெல்லாம்
ஃபேட் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம கை காலெலாம் பார்த்திங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கும். தமிழ்நாட்டில் வில்லேஜ்லாம் போனீங்கன்னாக்கா எல்லாருக்கும் கை காலெலாம் குச்சி குச்சியாக இருக்கும், வயிறு மட்டும் பானை வயிறு இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பஞ்சாப் போகிறீங்கன்னாக்கா அவங்க கை காலெலாம் அவ்வளோ பெருசாக இருக்கும், பைல்வான் சொல்லுவாங்க, பெருசாக இருக்கும். அவங்களுக்கு ஆக்சுவலி என்னென்னா அவங்களுக்கு அந்த ஃபேட் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபேட் பேட்ஸ் வந்து திக்காக இருக்குது. அதனால் அவங்க கை காலெலாம் பார்த்தா பெருசாக இருக்கும். நமக்கு அந்த ஃபேட் பேட்ஸ் ரொம்ப தின். அதனால தமிழ்நாட்டில் டயபெட்டிஸ் வரதோ பிபி வரதோ ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் லீனாக இருக்கவங்களுக்கும் டயபெட்டிஸ் வரதானே செய்யுது. அதாங்க அவங்களுக்கு லீனாக இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது. பிஞ்ச் பால் பார்த்தோன்னா ஒன்றுமே கிடையாது. இன்னும் ஒரு 2-3 கேஜி அதிகமாக நான் போட்டேன்னா எனக்கு டயபெட்டிஸ் வந்துடும். ஓகே. ஏன்னா எனக்கு ஃபேட் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடமே கிடையாது என் உடம்புல. அது உடல்வாகு, புரியுதுங்களா? எனக்கு ஃபேட்ஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் நிறையா இருக்குது அப்படின்னாக்கா நான் நிறைய ஃபேட் ஸ்டோர் பண்ண ஒன்றும் ஆகாது. எனக்கு என்னுடைய உடல்வாகு எப்படின்னா ஃபேட் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடமே கிடையாது. எனக்கு இடமே இல்லாததுனால ரொம்ப சீக்கிரமாக எனக்கு டயபெட்டிஸ் வந்துடும். இப்போது சமீப நாட்களாக சோஷியல் மீடியாலையாக இருக்கட்டும் பேசப்படுறது ஏஜிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதுக்கான ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் போட்டால் நமக்கு வந்து ஏஜ் குறைஞ்ச மாதிரி இது இந்த ஹீரோ இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஹீரோயின்ஸ் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருந்த பேஷன்ஸ் நிறைய பேசும்பொழுது நான் வெயிட் லாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு புது எனர்ஜி கிடச்சிருக்கு, எனக்கு இன்னமும் இத்தனை ஏஜ் கம்மி ஆன மாதிரி தெரியுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது டிஏஜிங்கிறது நீங்கள் தனியாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை உங்களுக்கான இது பண்ணும்போது ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி அதுவே வந்துடுதுன்னு சொல்கிறீங்களா? பை ப்ராடக்ட் மாதிரி தாங்க வருது. வி டோன்ட் ஒர்க் ஆன் லாஞ்சிவிட்டி, அது நாங்கள் பண்ணுறது கிடையாதுங்க இப்போதைக்கு. ஐ திங்க் இன்னும் ஏஜ் ரிவர்சல்லாம் ஸ்ட்ராங்காக எதுவும் சொல்யூஷன் இப்போ கிடையாது. இப்போதைக்கு டிசீஸ் ஸ்டேட்டெல்லாம் டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக சொல்யூஷன் இருக்குது, பிபி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக சொல்யூஷன் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக சொல்யூஷன் இருக்குது. கொலஸ்ட்ரால் வந்து சில சமயத்தில் கம்மி பண்ண முடியும், சில சமயத்தில் கம்மி பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய இந்த ஸ்டமக் பெயின், அந்த பெயின், இந்த பெயின் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான சொல்யூஷன்ஸ் இருக்குது. லாஞ்சிவிட்டிக்கு ஸ்ட்ராங்கான சொல்யூஷன் இன்னும் இல்லை. ஆமாம், அதனால் அது நாங்கள் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்தேன், இது எல்லாமே கூட அக்செப்டபுள், ஓகே. ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 இயர்ஸ் வாழ முடியும், நம்மளோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான உங்களோட ஒரு சில வீடியோஸும் சரி, உங்கள்கிட்ட வந்தவங்களும் சரி, அது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி முடியும்? நம்மளோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறது எப்படி? ஆக்சுவலி ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. இப்போதைக்கு நீங்கள் என்ன திங்க் பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு பிபி இருக்கக்கூடாது, டயபெட்டிஸ் இருக்கக்கூடாது, ஜாயின்ட் பெயின் இருக்கக்கூடாது, பேக் பெயின் இருக்கக்கூடாது, மற்றபடி எல்லாமே சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு பார்த்துங்க. இல்லை மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷத்துக்கு உடம்பு நல்லா பார்த்துங்க. அந்த 10 வருஷத்தில் 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்துலேயோ நிறைய புது சயின்ஸ் வரப்போகுதுங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா ஏஜ் வந்து கம்மியாகவே ஆரம்பிச்சிடும். இப்போ அது கிடையாது. 10 வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும், 5 வருஷத்தில் ஏதோ சில வரது வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா 10 வருஷம் இருக்கணும்னா அடுத்த 10 வருஷத்தை நல்லா பார்த்துங்க. அடுத்த 10 வருஷத்தை நல்லா பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா 10 வருஷம் இல்லை, எக்ஸ்ட்ரா 30 வருஷம் 50 வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போது இந்த வீடியோ பார்க்குற பீப்புள்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து ஒரு மாத்திரை அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து செலவு கம்மி, பட் இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இந்த மாதிரி உங்ககிட்ட போனோம் அப்படின்னா ஓவர் எக்ஸ்பென்சஸ், நம்மளால் அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். இவங்களாலையும் இது அளவுக்கு மினிமம் கேரண்டியில் இது பண்ண முடியும் அப்படின்னா நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புளாலேயும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? இது நான் அமுரா விஷயமா சொன்ன விருப்பமா இல்லை ஜென்ரலாக சொல்லாமல் தெரிலங்க. இப்போ அமுரா விஷயமா சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அமுரா அந்தளவு எக்ஸ்பென்சிவ் கிடையாதுங்க. வி ஆர் நாட் ஆல் தட் எக்ஸ்பென்சிவ். மிடில் கிளாஸ் நிச்சயமாக அஃபோர்ட் பண்ண முடியும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், பட் மிடில் கிளாஸ் நிச்சயமாக அஃபோர்ட் பண்ண முடியும். அதுக்காக சில வேறு ஏதாவது செலவு வந்து கட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். இந்த ஃப்யூச்சர் இன்னும் ஏன்னா இது வந்து நிறைய ஆக்சுவலாக டாக்டர்ஸ் வந்து ஃபுல்லாக எங்கேஜ் பண்ணணும், ஹெல்த் கோச் வந்து ஃபுல்லாக எங்கேஜ் பண்ணணும், அதெல்லாம் பண்ணால் தான் முடியும். ஃப்யூச்சரில் ஏஐ யூஸ் பண்ணி அந்த டாக்டர் இல்லாமல் ஹெல்த் கோச் இல்லாமல் இல்லை அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை கம்மி பண்ணி இல்லாமல் பண்ண முடியாது, அவங்க இன்வால்மெண்ட்டை கம்மி பண்ணி ஏதாவது பண்ணோன்னாக்கா கொஞ்சம் காஸ்ட் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம ஜென்ரலாகவேங்க நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு 2 வீலருக்கோ ஒரு காருக்கோ மாதத்துக்கு 15,000-20,000 செலவு பண்ணுறாங்க. 2 வீலர் வச்சுருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு 10-15,000 ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்களா இஎம்ஐ கொடுக்குறதுக்காக? கார் வச்சுருந்தாங்கன்னா ஒரு 30-40,000 ரூபாய் மாதத்துக்கு செலவு பண்ணுவாங்க. ஹெல்த்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்? நம்ம உடம்புக்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்? உடம்பு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? வருஷத்துக்கு 5,000 ரூபாய் செலவு பண்ணுவோம், அவ்வளோதான். என்றைக்காவது எனக்கு வந்து ஜுரம் வந்ததுக்காக நான் போய் பார்த்தேன், மாத்திரை சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் செலவு பண்ணோம், அதுக்கு மேலே பண்ண மாட்டோம். அதை நம்ம மாற்றணும். அது நான்
நம்ம வந்து நான் 2000 தான் செலவு பண்ணுவேன், 3000 தான் செலவு பண்ணுவேன், மாதத்துக்கு எனக்கு டயபெட்டிஸ் வந்துச்சு, எனக்கு 3000 தான் செலவு பண்ணேன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதுக்கு பதிலாக, நான் காருக்கு 40,000 செலவு பண்ணுறேன், பைக்குக்கு 10,000 20,000 செலவு பண்ணுறேன், அதுக்கு பதிலாக என் உடம்புக்கு நான் செலவு பண்ணோம் அப்படின்னு நம்ம எப்போ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த சமயத்தில் கரெக்டாக வந்துடும் அது. இப்போது இருக்கவங்களுக்கு சின்ன வயசுலேயே ஒரு 30+லேயே வந்து நிறைய டிசிஷன் வந்து வந்துடுது. அப்போ வந்து 60+ல 50+ அம்மாவுக்கு இருந்ததெல்லாம் இப்போ பார்ப்போம் 30 வயசு 30+லேருந்து ஹார்ட் அட்டாக் அளவுக்கு வந்தது. டக்குன்னு வந்து ஸ்ட்ரோக் வந்து இறந்துடுறாங்க. இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. நிறைய நியூஸ்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது எனக்கு ஒன்றும் இல்லை, பட் ப்ரிகாஷனாக எனக்கு என் லைஃப்பில் ஃப்யூச்சரில் வரக்கூடாது, என்னுடைய டிஎன்ஏ என்னுடைய ஃபேமிலி வைஸ் பார்த்தோன்னா அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இது வரக்கூடாது அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு விஷயங்க, இன்சுலின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது சரிங்களா. ஃபாஸ்டிங் இன்சுலின் சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் இருக்குது. சாதாரணமாக பிளட் டெஸ்ட்டில் பண்ண மாட்டாங்க, நம்ம கேட்டால் பண்ணுவாங்க. 200 400 வரைக்கும் ஆகும். அந்த ஃபாஸ்டிங் இன்சுலினோட நம்பர் 5க்கு கீழே வச்சுக்கணும். 5 இல்லை 6 அது கீழே வச்சுக்கணும் உடம்புல. நீங்கள் எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டிங்க அப்படின்னா அந்த வேல்யூ 5 விட அதிகமாக ஆரம்பிச்சிடும். அந்த வேல்யூவை 5க்கு கீழே வச்சிட்டிங்கன்னா இந்த டிசீஸ்லாம் வராது. அது மட்டும் அது எப்போ 5க்கு கீழே எப்படி கொண்டு வரதுனா வெயிட் லாஸ் பண்ணால் தான் வரும், இல்லாட்டி வரவே வராது. வேறு என்ன பண்ணாலும் வராது, வெயிட் லாஸ் பண்ணால் தான் வரும். அந்த ஃபாஸ்டிங் இன்சுலின் நம்பரை 5க்கு கீழே வச்சிட்டிங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம், வேறு ஒன்றுமே பார்க்க வேணாம். இதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் நான் சொல்லலாம், பட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா இது மட்டும் பாருங்கள். இல்லை நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அப்படி சப்போஸ் எனக்கு ப்ரிகாஷனாக எதுவும் வரக்கூடாது, இது மாதிரியான எனக்கு லைஃப்பில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட வந்தால் என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து இது பண்ணுவீங்க? வராமல் இது பண்ண முடியுமா அவங்களால? பண்ணலாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரே, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், இது அவங்களுக்கு இன்னொன்று, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்றா இருக்கலாம் இல்லைங்களா. டாக்டர் வந்து அவங்களோட பார்த்து பேசி என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ சாதாரணமாக சொன்னீங்கன்னாக்கா, சாதாரணமாக எல்லாருக்கும் எனக்கு காமனாக அமுராட்ட வராமல் நானே பார்த்துக்கணும், என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபாஸ்டிங் இன்சுலின் சொல்லி மெஷர் பண்ணுங்கள். ஃபாஸ்டிங் இன்சுலின் மெஷர் பண்ணிவிட்டு அது 5க்கு கீழே இருக்கா இல்லையான்னு பாருங்கள். 5க்கு மேலே இருந்துச்சுன்னா வெயிட் லாஸ் பண்ணுங்கள், 5க்கு கீழே இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போது நிறைய மெடிசன்லேயே நிறைய ஃபீல்டில் இருக்குது. நம்ம இங்கிலீஷ் மெடிசன் பேசணும், சித்தா ஆயுர்வேதிக் மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருக்கிறதுல ஆம்ரா எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவங்கெல்லாம் பண்ணுறதை விட நான் இதில் தான் நாங்கள் இண்டிபெண்ட்டாக தெரிகிறோம் அப்படின்னா அது என்ன விஷயம்? ஓகேங்க. சாதாரணமாக என்ன நினைப்பாங்கனாக்கா, நீங்கள் வெயிட் போட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக சாப்பிட்டீங்க, வாய் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படி தான் அதனால தான் வெயிட் போட்டிங்கன்னு சொல்லுவாங்க எல்லோரும். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னாக்கா, எங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி கிரேவிங் வருது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க. சாதாரணமாக இருக்கவங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரோல்டாக சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட் போட்டே இருப்பாங்க. அது ஏன்னு யாருக்குமே தெரியாது. சிலருக்கு வந்து கிரேவிங் வந்துகிட்டே இருக்கும், பசி வந்துகிட்டே இருக்கும், நிறுத்தவே முடியாது. இதெல்லாம் உடம்புல ஏதோ ஒன்று தப்பாக போகிறதுனால தான் வருது. அது என்ன தப்பாக போகுதோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணோம்னாக்கா வெயிட் லாஸ் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறது எங்களுடைய அபிப்பிராயம். நாங்கள் என்ன நினைக்கிறோம், உடம்புல அவங்களுக்கு ஏதோ தப்பாயிடுச்சு, அதனால தான் அவங்க வெயிட் போட்டாங்க, அதை பார்த்து கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட டயட்டில் போட்டிங்கனாக்கா வெயிட் கம்மியாகிடும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் திங்க் பண்ணுறோங்க. அப்புறம் வந்து ஃபுட், எக்ஸசைஸ் எல்லாமே இருக்கும் அப்படி தானே? எக்ஸசைஸ் கிடையாது எங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில். ஓகே. ஏன்னா எக்ஸசைஸ் வெயிட் லாஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. மசில்ஸ் போனெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும்னு எக்ஸசைஸ் தேவை, வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால எக்ஸசைஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். ஓகே. இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்ககிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸ் யார் யார் வரா, எந்த அளவுக்கு அது வந்து இருக்குது, இதை நம்ம டவுன் பண்ணணும் அப்படின்னா அது என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாதுங்க, எங்களுக்கு வர கஸ்டமர் இந்த ஆல் ஓவர் த கண்ட்ரி வராங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு வராங்க. தமிழ்நாடுன்னு கிடையாது, தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க கூட யூஸ்வலி சென்னை அந்த மாதிரி சிட்டிஸ்லேருந்து தான் வருவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது எங்களுக்கு. பட் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு டிசீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெட்டபாலிக் சிண்ட்ரோம் டிசீஸ் தாங்க பெரிய பிரச்சனைகள். அதுதான் பெரிய பிரச்சனை. மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னாக்கா அந்த இன்சுலின் லெவல் அதிகமாகிடுது இல்லைங்களா, 5க்கு மேலே அதிகமாகிடுது. அதை பார்த்து கம்மி பண்ணிட்டு வந்தோம்னா they'll be fine. இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெயிட் மட்டும் இல்லைங்க, நாங்கள் நிறைய விஷயம் பண்ணுறோம். நேச்சுரலாக ஃபெர்டிலிட்டி எப்படி பண்ணுறதுங்கிறது சில விஷயங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது எல்லாருக்கும் பண்ண முடியாது, ஆனால் ஒரு 80% ஆஃப் த பீப்புளுக்கு we can do that. நேச்சுரலாகவே we can bring back the fertility. கொஞ்சம் ரொம்ப எங்கேஜாக ஒர்க் பண்ணணும். அதை சாதாரண சிம்பிளாக வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி கிடையாது, ரொம்ப எங்கேஜாக ஒர்க் பண்ணணும். தட் இஸ் சம்திங் தட் we can do. அது மாதிரி நிறைய அந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸஸ் சொல்கிறோம், நிறைய டிசீசஸ் we work on that. அப்புறம் சில மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸில் we work on that.
அது மாதிரி அப்புறம் சில இடங்கள் சம் ஹார்மோன்ஸ் அண்ட் ஆல் ப்ராப்ளம் வரும், அதை வந்து வி ஒர்க் ஆன் தட் ஏரியா. ஆல் தோஸ் ஏரியாஸ் வி ஒர்க் ஆன் இட். இப்போ லாட் ஆஃப் விமன் ரிலேட்டட் ஏரியாஸ் ஆல்சோ வி ஒர்க் ஆன் ஆல் ஆஃப் தோஸ் ஏரியாஸ். ஏன்னா இப்போ நம்ம பிபி, டயபெட்டிஸ் இதெல்லாம் வெயிட் லாஸ் நிறைய பேசிட்டோம். ஆனால் இப்போ நீ விமன் சொல்லவும் நிறைய விமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு ஒரு 40+ தாண்டிட்டாலே ரெமட்ராய்டு இஷ்யூஸ் வந்துடுது. அது இல்லாமல் கை கால் ஜாயின்ட் பெயின்ஸ் வந்துடுது. இப்போது யங்காக இருக்கக்கூடிய 20 எந்த மாதிரி லேடிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிஓடி இஷ்யூஸ் வந்து நிறையா இருக்குது. இதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன இருக்கா? பிசிஓடிக்கு சொல்யூஷன் வெயிட் லாஸ் தாங்க. மீதி சொல்யூஷன்லாம் ரிலேபிள் சொல்யூஷன் கிடையாது. எல்லா பிசிஓடிஸ்க்கும் வெயிட் லாஸ் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் 90% ஆஃப் பிசிஓடிக்கு வெயிட் லாஸ் ஒர்க் ஆகும். ஒரு 10% ஆஃப் பிசிஓடிக்கு வெயிட் லாஸ் ஒர்க் ஆகாது. அதுக்கு எங்கிட்ட சொல்யூஷன் கிடையாது. ஸோ வெயிட் லாஸில் எந்தெந்த பிசிஓடிலாம் சரியாகுமோ ஆல் தட் வி கேன் ஃபிக்ஸ். ஆர்ஏலாம் ஒரு 3 to 5 years தான். இப்போ ரொம்ப மைல்ட் கேஸ் ஆகிடுச்சுன்னா ஆர்ஏ டெஃபினெட்லி வி கேன் ஃபிக்ஸ் இட்டுங்க. அது மாதிரி நிறைய விமனுக்கு வந்து தே மே ஆல்சோ ஹாவ் மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், ஒரினஸ் இருக்கலாம், அதெல்லாம் ஆல் தோஸ் திங்ஸ் வி கேன். அதை சரி பண்ண முடியும். வி கேன் ஒர்க் ஆன் தட். ரெமட்ராய்டு இஷ்யூஸ், ஜாயின்ட் பெயின்ஸ் அதுவும் பார்க்குறீங்களா? பண்ணலாங்க, தாராளமாக பண்ணலாம். அது வந்து யூஸ்வலாக பிகாஸ் டைஜஷனில் நம்ம வந்து ஜாயின்ட் பெயின் சொல்லி பார்ப்போம். பார்ட்லி எஸ், பட் பார்ட்லி இட் இஸ் பிகாஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தப்பாக இருக்கிறதுனாலையோ இல்லை அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வயிறோட கெப்பாசிட்டி கரெக்டாக இல்லாததுனால அது மாதிரி டைஜஸ்டிவ் டிஸார்டர் தான் அது. ஓரளவுக்கு ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. ஸோ ஆல் தட் வி ஹேவ் டு டூ. இப்போது நம்ம சொன்ன லிஸ்ட் எல்லாமே வந்து டயபெட்டிக்காக இருக்கட்டும், ரொமட்டாய்டாக இருக்கட்டும், பிசிஓடி, இதெல்லாம் பாடியில் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது. அதை நீங்கள் ஃபுட் மூலமாக சரி பண்ணுறீங்க எல்லாம் ஓகே. பட் மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மைண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் இதை எப்படி வந்து சரி பண்ண முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னா சிலருக்கு பிரெயின் வந்து ஹெல்த்தியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் வேணுங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டாக பேலன்ஸாக இருக்கணும். சில பேருக்கு அந்த பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். அந்த பேலன்ஸ் இல்லாமல் போச்சுன்னா பர்டிகுலர்லி விமனுக்கு அந்த பீரியாடிக் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஹார்மோன்லாம் மாறும். அது மாறுறது வந்து ஸ்மூத்தாக இல்லாமல் இருந்துச்சுனாக்கா தென் தே வில் ஹேவ் திஸ் இஷ்யூஸ். அப்போ ஏன் அது பேலன்ஸ் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி வி ஹேவ் டு சீ தட். அந்த பேலன்ஸை ரெஸ்டோர் பண்ணனாக்கா ஓரளவு தே கேன் கண்ட்ரோல் டு சம் எக்ஸ்டென்ட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரெயின் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுதான் நாங்கள் மூடெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ்லாம் தேவையான அளவு இல்லை அப்படின்னா தென் வி ஹேவ் டு பிரிங் இட் டு தட் லெவல். ஏன் அது தேவையான அளவு இல்லாமல் போகும் அப்படின்னா அந்த கெமிக்கல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல் இருக்குது, நியூட்ரிஷன் இருக்குது. அந்த நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம உடம்புல பத்தலை, இல்லை உடம்புல அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல, இல்லை அதை மேனுஃபேக்சர் பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா தென் மூட் டிஸார்டர்ஸ் வரும். அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்லாம் கொடுக்குறோம், தேவையான நியூட்ரிஷன்லாம் வைட்டமின்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா சம்டைம்ஸ் இட் வில் கெட் கரெக்டட். அது எந்தெந்த சமயத்தில் கரெக்ட் ஆகுமோ அந்த கண்டிஷன் மட்டும் வி டீல் வித் இட். இப்போது 30+ கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க. அப்போது இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க? அந்த மாதிரியான 25,000 பேஷண்ட் மேலே பண்ணியிருக்கோங்க. 25,000 மேலே பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ உங்களோட டீம் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க? உங்களோட ஜேர்னி வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆளாக ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த டீம் ஒர்க் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த வந்து அடைஞ்சிருக்க முடியாது. அதை பற்றி சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் நான் ஃபஸ்ட் என்னுடைய இந்த 110 டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்னுடைய கோஃபவுண்டர் ஒருத்தர் டாக்டராக இருக்கான்னு சொன்னால் அவர் பில்ட் பண்ண டீம் 100%. அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அவர் எடுத்து பில் பண்ணி ட்ரீட் பண்ணுது. அவர் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது என்னுடைய சேர்ந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய வயசு 25 டாக்டர், பட் ஹி வாஸ் ஒன்லி 25. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 34. ஸோ டுடே ஹி இஸ் பில்ட் இந்தியாவில் இருக்க லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டாக்டர்ஸ் இன் ஒன் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திஸ் த ஒன்லி பிளேஸ். ஒரே இடத்துல ஃபுல் டைம் டாக்டர்ஸ் இத்தனை பேர் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்க, கன்சல்டன்ட்லாம் வெளில போயிட்டு வராமல் ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா திஸ் த ஒன்லி பிளேஸ். அவர் வந்து 25 வயசில் ஹி ஸ்டார்டட் பில்டிங் அண்ட் டுடே ஹி இஸ் பில்ட் இட் சக்ஸஸ்ஃபுல்லி. இல்லை ஐ ஹவ் நெவர் பின், அதாவது எனக்கு ஏதாவது இன்புட் கொடுக்கணும், டவுட் இருக்குது அப்படின்னாக்கா ஐ கெட் இன்வால்வ். ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா ஐ கெட் இன்வால்வ். ரொம்ப ரேராக தான் ஐ கெட் இன்வால்வ், இல்லைனாக்கா ஐ டோன்ட் கோ தேர். அதே மாதிரி இந்த கவுன்சிலர் அப்படிங்கிறது இன்னொரு கோஃபவுண்டர், என்னுடைய சன். அது இன்னொரு கோஃபவுண்டர், அவன் வந்து ஹி இஸ் பில்ட் அந்த கவுன்சிலர் ஆஃப் ஒரு 30 people இருக்காங்க. அது ஃபுல்லாக ஹி பில்ட் இட். எல்லாருமே 100% ரெக்ரூட் பண்ணது ஃபுல்லாக ஹி இஸ் ஒன்லி பில்ட் இட். நான் அந்த பக்கம் போகிறது கிடையாது. அந்த ஹெல்த் கோச்சிங் டீம் இன்னொரு 110 பேர் 20 பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீம் ஒரிஜினலாக என்னோடய ஒய்ஃப் பில்ட் பண்ணாங்க. ஷி பில்ட் இட் இண்டிபெண்ட்லி. அப்புறம் ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு வந்ததுக்கப்புறம் தென் ஷி கேவ் இட் மை சன். அவன் வந்து ஹி இஸ் பில்டிங் இட். அப்புறம் ஹெச்ஆர் அண்ட் ஹையரிங் ஒரு டீம் இருக்குது. அதுக்கு ஐ ஹாவ் அனதர் லீடர். அவங்களும் அந்த டீமை ஷி பில்ட் இட் இண்டிபெண்ட்லி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் எங்கள் சிஎஃப்ஓ அவர் பில்ட் பண்ணார் இண்டிபெண்ட்டாக.
டெக் டீம் வந்து என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மார்க்கெட்டிங் டீம் என் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மீது எல்லா டீமே இட் ஹஸ் பீன் பில்ட் செப்பரேட்லி. ஸோ ஒரு டீம் வந்து ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துருவாங்க. நம்மளோட சிறப்பாக அவங்க பண்ணக்குள்ளார ஐ டோன்ட் கோ அண்ட் சீ தட். ஸோ டீம் எந்த அளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஆக்சுவலி அவங்க தான் ரன் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியாதோ அதை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது தான் இஸ் மை ஜாப். அவங்களோட ட்ரபிள் ஷூட்டர் மாதிரி தான் நான் இருக்கனே ஒழிய, பட் பேசிக்லி தே ஒன்லி ரன் த பிஸ்னஸ். ஓகே, ஃபைனல் கொஷின். இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இவ்வளோ 25,000க்கு மேலே மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாமே க்யூர் பண்ணி கொடுத்துருக்கிறப்போ, இந்த மாதிரியான டிசீஸை அமுரா வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறோம். அது வெறும் ஃபுட்டால் மட்டுமே முடியும். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் இப்படி பார்த்துக்கணும்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறீங்க? அதாவதுங்க இந்த டயபெட்டிஸ் மாதிரியோ, டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ரால், வெயிட்டு, பிசிஓடி, அந்த மாதிரி நெஞ்செரிச்சல், டைஜஷன் ஒழுங்காக ஒர்க் பண்ணல, குடலில் பிரச்சனைகள் இருக்குது. சிலருக்கு வந்து பேட் பிரெத் இருந்துகிட்டே இருக்கும், இல்லை பல்லு கூசிட்டே இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள், இல்லை மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் நிறையா இருக்கும், ஜாயின்ட் பெயின்ஸு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறோங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு ஃபுல்லாகவே க்யூர் பண்ண முடியும், சில விஷயங்களில் பார்ட்டாக தான் க்யூர் பண்ண முடியும். ஸ்கின் டிசீஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ தேவையில்லாமல் முடி கொட்டுறது சில விஷயங்கள் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியாது. சம்டைம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆல்சோ, பிரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஆல்சோ வி கேன் டீல் வித் இட். சம் கேசஸ் ஆஃப் ஒரு மைல்ட் கேஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் பண்ண முடியும். சில அல்சைமர் சொல்லுவாங்க, அந்த டிசீஸ் வந்து மைல்ட் கேசஸ் வி கேன் டூ இட். இதெல்லாம் வந்து வி கேன் டூங்க. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னாங்க, 2 விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. ஒன்று வந்து எல்லா ஃபுட்டுமே எல்லாருக்குமே நல்லது கிடையாது. உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லதில்லை அப்படின்னா அது விட்டுருங்க, அதுவே வந்து பெரிய உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஆகிடும். சாதாரணமாக இது வந்து எல்லாருக்கும் உண்மை கிடையாது. பொதுவாக பேச போனால் சின்ன வயசில் இருக்கும்போது சில ஃபுட்டு வந்து சிலருக்கு பிடிச்சிருக்காது. அது நீங்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி பார்த்தாக்கா மேபி சில சமயத்தில் யூ மே see some health improvement. எல்லா சமயத்தில் இல்லை, மேபி சில சமயத்தில் யூ மே see some health improvement. அது ஒரு விஷயங்க. 2வது விஷயம், 3வது விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே இங்கே நம்ம கெப்பாசிட்டியை விட கம்மியாக தான் இருக்கோம். நம்ம கெப்பாசிட்டியோட ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த் அப்படின்னாக்கா நோய் நொடி வந்துச்சு, டாக்டர் வந்து உனக்கு டிசீஸ் ஆகிடுச்சு, நீ சாக போகிற அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ஹெல்த்துன்னு நினச்சிட்ருக்கோம். நம்ம அது கிடையாது. நம்மளுடைய கெப்பாசிட்டியில் நம்ம இன்றைக்கி ஒரு 50% கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக ஹெல்த்தியாக வந்தோம்னா நம்ம இன்றைக்கி பண்ணுற ஒர்க்கு போல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம ஒர்க்கு நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். சிலருக்கு வந்து பர்சனல் ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். சிலருக்கு வந்து டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு நான் வந்து எல்லாரோடையும் ப்ளசண்ட்டான பர்சனாக இருக்கணும், சிரிச்ச முகமாக நான் எல்லாத்தையும் பேச விரும்புகிறேன் அப்படிங்கிறது இருக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே ஒரு நல்ல ஹெல்த் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக நம்மளால் பண்ண முடியும். அது நம்ம ஹெல்த்துக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம ஹெல்த்துங்கிறது டிசீஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. ஹெல்த்துங்கிறது லைஃபு. ஹெல்த் நல்லா இருந்துச்சுனாக்கா நம்ம லைஃபே இன்றைக்கி இருக்கிறத விட 100 மடங்கு சிறப்பாக இருக்கலாம். அந்த ஒரு தாட் மட்டும் ஐ வாண்ட் டு லீவ் யூ வியூவர்ஸுங்க. அது ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். ஹெல்த் தான் வெல்த்னு சொல்கிற மாதிரி ஹெல்த் நல்லா இருந்தால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாக இருக்கும். ஆமாங்க. இப்போ இருக்கிறது போல் நம்ம ஹெல்த்தை சரி பண்ணணும்னு வச்சுங்களேன், நீங்கள் இன்றைக்கி பண்ணுறது போல் 10 மடங்கு நீங்கள் பண்ணலாம். அப்படிங்கிறது எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். பிகாஸ் தேர் ஆல் வெரி ஹெல்த்தி. வெளியில் இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. வெளியில் இருக்கவங்க எனக்கு வந்து டிசீஸ் வந்துச்சுன்னா தான் நான் டாக்டர்கிட்ட போவேன், ப்ளட் சுகர் வந்துச்சுன்னா டாக்டர் போவேன்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். நிச்சயமா சார், இவ்வளோ நேரம் ஒதுக்கினுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியாக தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் லாட். நன்றிங்க. Subscribe to One India and never miss an update.